உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் இந்த உயிர்ப்பின் காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த ஓடிக்கொண்டிருந்த இந்த உலகத்தை, உங்களை, என்னை இந்த கொரோனா என்னும் தொற்று நோய் தடுத்து நிறுத்தி நம்முடைய இல்லங்களிலே நாம் இருக்கிற இடத்திலேயே இருக்க வைத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய இந்த வேகமான வாழ்வு எதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம், எவ்வாறு பயணித்து கொண்டிருந்தோம், எந்த வகையிலே பயணித்து கொண்டிருந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க அல்லது நம்முடைய வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கிறது. குறிப்பாக நாம் மேற்கொண்ட பயணம் எந்த இலக்கை நோக்கி சென்றது, அல்லது அந்த பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மைத்தனம் இருந்ததா, ஒரு நேர்மை இருந்ததா, ஒரு அன்பு இரக்கம் போன்ற இரக்கச் செயல்கள் அந்த பயணத்திலே இருந்ததா, மேலும் அந்த பயணம் ஒரு நேரிய வழியில் இருந்ததா அல்லது குறுக்கு பாதையிலே இருந்ததா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் யோசித்து பார்த்தால், நம் ஆண்டவர் இயேசு கூறுவது போன்று நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று கூறுகிறார். அதன் அடிப்படையிலே பார்க்கிற போது என்னுடைய பயணம், என்னுடைய இலக்கு அந்த நிறைவாழ்வை, அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணமாக இருந்ததா, அத்தகைய பயணத்திலே ஒரு உண்மைத்தனம் இருந்ததா அல்லது போலித்தனம் இருந்ததா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாக அந்த வாழ்வு, அந்த வழி எத்தகைய ஒரு வழியிலே இருந்தது என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த இலக்கு ஆண்டவரை நோக்கி இருந்தது என்றால், அந்த உண்மையான பாதையை நோக்கி இருந்திருந்தால் நாம் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவ்வாறு இல்லை எனில் அத்தகைய வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே நாம் உள்ளம் கலங்காத மக்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக, ஆண்டவர் இயேசுவின் மீதும் நம்பிக்கை கொண்ட மக்களாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள இப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விரைவாக நாம் வெளிவரவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று நம் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி பலியிலே மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாய் பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் அன்பிறைவன் நம் மீது மனமிறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய பேரின்ப வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மறந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களிலே நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றுக்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர்.
எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானூர், தீமோ, பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார்.
உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து
உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே வேறு ஒரு சிறப்பும் இருக்கிறது. இன்று அன்னையருடைய தின விழாவை கொண்டாடுகிறோம். அன்னையர் விழா நம் அனைவருக்கும், நம்முடைய இதயத்திற்கும், நம்முடைய வாழ்விற்கும் மிக நெருக்கமாக இருப்பவர்கள் நம்முடைய அன்னையாக இருக்கிறாள். எனவே இந்த நேரத்தில் அன்னையை போற்றுவோம். அனைத்து அன்னையர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அனைத்து அன்னையர்கள், டுடே இஸ் a Mother's Day. We pray and wish all mothers abundance of God's blessings. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலுடைய அன்னையர்கள் நம்முடைய குடும்பத்தில் எவ்வாறு இயங்குகிறார்கள், நம்முடைய தாய் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவருடைய தியாகங்கள், அவருடைய எடுக்கின்ற முயற்சிகள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை கரைத்து கொள்ளுகின்ற அவருடைய மனப்பாங்கு, இதற்கெல்லாம் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு தாய்க்கு ஒரு மகன், அந்த மகன் அவள் மீது அதிகமாக அன்பு செலுத்தி கொண்டிருந்தாள். இந்த தாய் ஒரு கைம்பெண்ணாக இருந்ததால் தன்னுடைய ஒரே மகன் மீது அதீத அன்பு, எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் பொழிந்தாள் என்றால், அவன் வளர வளர ஒரு தருதலையாக மாறிவிட்டான். துரதிருஷ்டவசமாக ஒரு தருதலையாக மாறிவிட்டான். காலப்போக்கிலே அவன் கெட்ட சவகாசம், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அவன் ஒரு திருடனாக, கொள்ளைக்காரனாக மாறுகிறான். இவ்வாறு பல திருட்டு வேலையும் கொள்ளை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய சகாக்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது உன்னுடைய தாய் தனிமையில் இருக்கிறாள், நீயும் பெருசாயிட்ட, உன் தாயினுடைய இதயத்தை கொண்டு வா, அந்த தாயினுடைய இதயத்தை கொண்டு வந்தால் அதை விற்று சம்பாதிச்சு நம்ம பெரிய ஆளாகலாம் என்று அவருக்கு சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே அவன் ஓடோடி போய் வீட்டுக்கு போயிட்டு அவன் தாயை கொன்றுவிட்டு அந்த தாயினுடைய இதயத்தை பிடுங்கி எடுத்துவிட்டு தன்னுடைய நண்பர்கள், அந்த கெட்ட நண்பரிடத்தில் கொடுப்பதற்காக ஓடோடி செல்கிறான். தாயினுடைய இதயத்தை பிடுங்கி எடுத்துவிட்டு ஓடோடி செல்லுகின்ற வேளையிலே அவன் அந்த
படிக்கட்டிலே கால் தவறி கீழே விழுகிறான். அன்னையினுடைய இதயம் கீழே விழுகிறது. அந்த அன்னையினுடைய இதயம் பேசுகிறது, ஏன் ராஜா நீ கொஞ்சம் பார்த்து போயிருக்கக்கூடாதா? அடிபட்டுச்சு, அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிருக்கலாமே என்று அந்த தாயினுடைய இதயம் பேசுவதை இந்த மகன் கேட்ட உடனே எப்பொழுதுமே உணராத அந்த அன்பை அவன் அந்த நேரத்தில் உணர்கிறான். அந்த தாயினுடைய அன்பு வார்த்தைகளை கேட்டு அவனுடைய இதயம் குத்தி கிழிக்கப்படுகிறது. அவன் கண்ணீரால் அழுகுகிறான். அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். வாழ்க்கையில் முதல் முறையாக கண்ணீர் விட்டு அழுது 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 அவன் மனம் திரும்பி ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். தன்னுடைய வாழ்க்கைக்கு பரிகாரம் தேடுகிறான். என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தாய் நம் அனைவரும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு நம்முடைய கஷ்டங்களை போக்குகின்றவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறாள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயுடைய அன்புக்கு நேராக எதுவுமே இருக்க முடியாது என்பதுதான் நம் அனைவரும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சன உண்மை. அன்புக்கினியவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை உற்று பார்க்கிறேன். என்னுடைய தாய் இல்லை என்றால் நான் இன்று ஒரு நல்ல குருவாக இருக்க முடியாது. நான் இந்த குருத்துவ பணியை செய்து கொண்டு இருக்க முடியாது. நல்ல குருவோ அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த குருத்துவ பணியிலே நான் ஈடுபடுவது என்பது என்னுடைய தாய் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு உத்வேகம், அவருடைய நம்பிக்கை, அவள் எனக்கு காட்டிய அன்பு, அன்பினுடைய ஆழம், அதனுடைய தரம், இவை அனைத்துமே என்னை பாதித்திருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு இன்றும் நினைவுக்கு வருகிறது. எனக்கு மீசல்ஸ் அம்மை நோய் இருந்தது. அந்த ஜுரத்தால் நான் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரும் என்னுடைய அருகாமையில் வரக்கூடாது. அந்த நேரத்தில் யார் என் அருகாமையில் இருந்து பார்த்து கொண்டாள் என்றால் என்னுடைய தாய் தான், என்னுடைய அன்னை தான் என்னை பார்த்து கொண்டாள். அவள் தான் எனக்கு, அப்பொழுது அவளிடத்துல கேட்பேன், நீங்கள் பக்கத்தில் வந்து அவங்களுக்கும் தொட்டுக்காதா என்று கேட்கிற பொழுது எனக்கு என்ன ஆனாலும் அவள் சொல்வாள், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாது, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அன்னையை நினைத்து பார்க்கிறேன். அவள் தான் எனக்கு குளிப்பாட்டி விடுறதும், மருந்து போடுறதும், என்னுடைய துணி துவைக்கிறதும் அவங்களாக தான் இருந்தாங்க. எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நான் கேட்டு பார்க்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் கேட்டு பார்க்கிறேன். தாய்க்கு ஒரு சிறப்பிடம் இருக்கிறது. தாயினுடைய அன்பிற்கு விலை இல்லை. தாயினுடைய அன்பு மிக மிக விலையேற பெற்றது என்பதை இந்த நேரத்தில் நான் உணர வேண்டும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தாயினுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் போற்றுகின்ற அந்த நல்ல நாளிலே நாம் இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தாயாக, நம்மை அன்பு செய்கின்ற தாயாக, நம்மை அரவணைக்கின்ற தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சீடரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிகின்ற ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்று கூட ஒரு தாய் அன்போடு கடவுள் நம்மையும் பார்த்து இதை தான் சொல்வார், நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், கவலை கொள்ளாதீர்கள், கடவுள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்கள் அருகாமையில் இருக்கிறேன் என்ற வார்த்தை தான் சொல்வார். எனவே இந்த திருப்பலியின் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் கட்டமாக நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது, இன்று என்னை வருத்தக்கூடியது என்ன? கடவுள் என்னுடைய அருகாமையில் இருந்து சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை தான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகின்ற மனமாக உயிர் தாண்டவர் உடைய செய்தியாக இருக்கிறது, உடனிருப்பாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை உற்று பார்ப்போம், என்னென்ன கவலைகள் இருக்கிறது. நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், இன்று கடவுளை நான் இனம் கண்டு கொள்கிறேனா, கடவுளை நான் இனம் கண்டு கொள்கிறேனா என்ற ஒரு கேள்விகள் தான் நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். நம்பிக்கையினிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது உனக்கு உடனடியாக வந்த வேறு ஒரு நற்செய்தி பகுதி இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் இருக்கிறது.
மத்தேயு நற்செய்தியுடைய 14வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, எனவே கடல் கடந்து வேறொரு பகுதிக்கு சென்று தனிமையாக ஜெபிக்க செல்கிறார். அவர் ஜெபிக்க செல்கிற பொழுது, அவர் ஜெபிக்கின்ற வேளையிலே, என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மக்கள் எல்லோரும் தேடி போகிறார்கள். உடனடியாக மக்களை பார்த்த உடனே அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். மக்கள் எல்லோரும் அனுப்பிவிடுகிறார். மக்கள் எல்லோரும் அனுப்பிவிடுகிற பொழுது சீடரும் அங்கு இருக்கிறார்கள். சீடர்களும் இந்த மாலை நேரத்திலே கடல் மீது தன்னுடைய சொந்த இடத்திற்கு செல்வதற்காக அனுப்பிவிடுகிறார். அனுப்புகிற பொழுது இவர் தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக. அப்பொழுது இந்த சீடர்கள் பயணிக்கிற பொழுது இரவிலே பெரிய காற்றும் கடலும் வருகிறது. பெரிய காற்றும் கடலும் வந்தவுடனே ஜெபித்த இறைவனுக்கு, இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவுக்கு சீடர்கள் படுகிற வேதனை தருகிறது. எனவே நடுசாமத்திலே அவர் கடல் மீது நடந்து செல்கிறார். கடல் மீது நடந்து சென்று அந்த சீடர்களை தேற்றுவதற்காக, அவரை ஆற்றுப்படுத்துவதற்காக அருகாமையில் செல்லுகிற பொழுது அந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயோ பூதம், ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். இயேசுவை பார்த்து இந்த காற்றும் கடலும் தன்னுடைய வேதனையை குறித்து அந்த வேதனையை தான் உற்று பார்க்கிறார்கள். அவருக்கு வருகின்ற சோதனை உற்று பார்க்கிறார்கள். நம்பிக்கையினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ அந்த கஷ்டத்தின் அருகாமையில் நான் இருக்கிறேன், எனவே நீ கவலைப்படாத. ஒருவேளை இந்த நோய் எனக்கு வந்து விடுமோ என்ற கவலையாக இருக்கலாம், எனக்கு என்னுடைய குடும்பம் என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலைகள் இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் மீது வருத்தங்கள் இருக்கலாம், மாமியாருக்கு எவ்வளோதான் செஞ்சு போட்டாலும் திருப்தி இல்லையே என்று சொல்லுகின்ற மருமகள் இருக்கலாம், இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே என்று மருமகளை குறித்து மாமியாரோட வேதனையாக இருக்கலாம். வாழ்க்கையில் என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, கடவுள் நம் அருகாமையில் இருந்து நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார் என்று அவரை நாம் உற்று பார்ப்பது தான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார். என்னுடைய மகிழ்ச்சி கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதுதான். எனவே இந்த நாளிலே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். காரணம், அப்பேற்பட்ட உயிர் தாண்டவர் தாய் உள்ளம் கொண்டவராக நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். இந்த ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் மனப்பாங்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இன்று நான் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சீடர்களை பார்த்து, நானும் என் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் என் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் என்னுடைய வாழ்விலே பங்கேற்கின்றவர்களாக நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே நம் அனைவரும் அவருடைய தெய்வீக வாழ்விலே பங்கேற்கக்கூடியவர்களாக வாழ்ந்திட பொழுதுதான் நம் அனைவருக்கும் தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். நண்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நான் எப்பொழுது பங்கேற்க முடியும் என்றால், அவர் நமக்கு வாழ்வும் வழியும் சத்தியமுமாக இருக்கிறார், ஜீவனுமாக இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் புரிந்து கொள்ள முடியும் என்றால், நான் எப்பொழுது அவருடைய தெய்வீக வாழ்விலே பங்கேற்கிறேனோ அப்பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த வார்த்தை ஏதோ ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது, இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பில்லதாக நாம் போய்விடுவோம். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானும் என் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நானும் என் இயேசுவும், நானும் என் தமத்திருத்துவ கடவுளும், நான் நம்பிக்கைக்குள்ள இறைவன், அவரோடு அவருடைய பங்காளியாக அவருடைய தெய்வீக வாழ்க்கையிலே நான் பங்கேற்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் நம்ம விசுவாசம் ஆழப்படுகிறது. எனவே இயேசுவின் வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய வழியின்படி நான் போக முடியும். எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பித்திருளும், உம்முடைய உண்மையின் பாதையிலே நடக்க எனக்கு சக்தியை தாரும் என்று ஜெபிப்போம். அவரே நமக்கு வழியாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஒரு வழியை நான் வச்சிருக்கிறேன், ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறேன், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், புஸ்தகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், படித்து அதன்படி நீங்கள் போங்க என்றெல்லாம் சொல்லவில்லை. வழி என்று சொல்லுகிற பொழுது நானே வாயில், நானே வழி, நானே வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், இந்த வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது.
அன்பிக்கினிய சகோதர சகோதரர்களே, அவர் சென்ற பாதையை, அந்த அன்பு பாதையை, நீதியின் பாதை, சமத்துவத்தின் பாதை, அன்பு பாதையிலே தியாகம் நிறைந்த பாதையை, ஒரு தாய் அன்போடு நம்மை வழிநடத்துகின்ற அவருடைய பாதையை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நாம் நிச்சயமாக அவருடைய வழி பின் செல்ல முடியாது, அவருடைய அழைப்பின் குரலை கேட்க முடியாது. இன்று இதைத்தான் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதல் கிறிஸ்தவர்கள் சீடர்கள், அங்கே பிரச்சனை வருகிறது. கிரேக்க கைம்பெண்கள், அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை. அரமைக் மொழி பேசுகின்ற கைம்பெண்கள் அதிகமாக உணவு கிடைக்கிறது, ஆனால் கிரேக்கர்களுக்கு அது கிடைக்கவில்லை. எனவே சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? 7 பேரை நியமிக்கிறார்கள். அவர்களை இந்த பணியில் அமர்த்தி யாருக்கு நலிந்தவர்கள் யார் என்று கண்டறிந்து உதவி செய்வதற்கு அவர்களை அமர்த்துகிறார்கள், பணி அமர்த்துகிறார்கள். தாங்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். எனவே ஜெபமும் பணியும் அங்கே ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழி இதுதான். அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், மக்களுக்கு பணி செய்து கொண்டிருந்தார். இதுதான் ஆண்டவர் வழி. இந்த வழியை ஆதி கிறிஸ்தவர்கள் கண்டு கொண்டார்கள், அந்த வழியிலே தான் பின்பற்றினார்கள். எனவே தான் முதல் கிறிஸ்தவர்கள், அந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயருக்கு முன்னதாக வழி, அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் என்றால் வழி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பற்றி. they are called the way. அவர்கள் இதைத்தான் அவர்கள் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய வழியிலே தான் நான் நடக்கிறேனா? இன்று என்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் மத்தியிலும், என்னை சுற்றி இருக்கின்ற வாழ்க்கை சூழலில் நான் இயேசுவினுடைய வழியை நான் கண்டறிந்து நான் அவரை பின் செல்கிறேனா? அவ்வாறு பின் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என் வழியில் வந்தால்தான் எது உண்மை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் என் சீடர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பீர்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டால் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். இந்த உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்று சொல்வார். அன்பிக்கினியவர்களே, ஆண்டவர் வழி என்றால் அவருடைய பாதையிலே செல்லுகிற பொழுதுதான் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிலாத்து கேட்கிறார், உண்மையா? அது என்ன? நான் உண்மைக்கு சாட்சியம் சொல்லவே வந்தேன் என்று இயேசு சொல்வார். பிலாத்து உடனடியாக கடைசியிலே உண்மையா அது என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் வாயை திறந்து பேச மாட்டார். காரணம் என்ன? நான் உண்மைக்கு சான்று பகரத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் செய்கிறேன். நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னேன், அதை 100% செய்திருக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன், அதை 100% செய்திருக்கிறேன். என்னுடைய தந்தையின் திருவுளம் சிலுவை சாவை நான் ஏற்க வேண்டும், அதை நான் 100% செய்வதற்காக இருக்கிறேன். என்னிடத்திலே பிளவுகளோ முரண்பாடோ கிடையாது. நான் என்ன சிந்திக்கிறேனோ, என்ன சொல்கிறேனோ, என்ன செய்கிறேனோ இதில் முழுமையாக கடவுளுடைய திருவுளமும் உண்மையினுடைய purest way of truth, purest way of life, அந்த முழுமையான உண்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்வு தான் உண்மை. அவர்தான் உண்மை. உண்மையின் ஒட்டுமொத்த உருவாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்றால் நான் அவருடைய அருகிலே செல்கிறேன். அவருடைய வழியை சென்று, அவருடைய வழி என்ன, அவருடைய நிலைவாயில் என்ன என்றால் இறை வார்த்தை தான். அன்பிற்கினியவர்களே, அந்த இறை வார்த்தை எடுத்து வாசிக்க தொடங்குகிற பொழுதுதான் நான் அந்த வாயிலே நுழைகிறேன், அவருடைய வழியை செல்கிறேன், அவருடைய உண்மையை அறிந்து கொள்கிறேன், புது வாழ்வையும் நான் பெறுகிறேன். புது வாழ்வு என்றால் என்ன? நான் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறேன், அது அல்ல வாழ்வு. அருள் வாழ்வில் நான் இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வாழ்விலே நான் பங்கேற்கிறேனா? இதுதான் என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நாம் கேட்டு பார்ப்போம். என் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆடம்பரமாக இருக்கலாம், எனக்கு காரு பங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அருள் வாழ்விலே நான் பங்கேற்கவில்லை என்றால் நான் இறந்தவனுக்கு சமமாக இருப்பேன். ஆவியிலும் உண்மையிலும் நான் மீண்டும் பிறப்பெடுக்கவில்லை என்றால் நாம் அனைவருமே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் இறந்தவர்களாக இருப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த புது வாழ்வு, உயிர் தாண்டவர் தருகின்ற அந்த புது வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு நாம் அனைவரும் பெற வேண்டும் என்றால் அவருடைய வழியிலே செல்ல வேண்டும். அவருடைய வழியிலே சென்று அவருடைய உண்மை அறிந்து அந்த புது வாழ்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சக்கேயு பணக்காரனாக இருந்தான். மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு இயேசுவை பார்த்து, ஆண்டவரை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி இயேசுவை சந்தித்த உடனே இறந்து போயிருந்தவன், எவ்வளவுதான் அவனுக்கு பணம் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷமா இல்லை. இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நான் இதெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் ஏழை கொடுத்துட போகிறேன் என்று சொன்ன உடனே இந்த வீட்டிற்கு மகிழ்ச்சி, மீட்பு வந்தாயிற்று என்று சொன்னார். சக்கேயுவுக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது, புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. இந்த புது வாழ்வு தான் எனக்கும் கிடைக்க வேண்டும். நண்புக்கினியவரே, அப்படி என்றால் நம் அனைவருமே ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவரே,
உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய உண்மையின் பாதையில் என்னை நடக்க செய்தருளும் என்ற அந்த ஜெபத்தை விவிலியத்திலே பல இடங்களில் இருக்கக்கூடிய ஜெபம் இது, பல இடங்களில் புதிந்து இருக்கிற ஜெபம் இது. இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டுமாக இன்றைய தினத்திலே சொல்லுவோம். இயேசுவே, என்னை வழி நடத்தியருளும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய தாய் அன்பை நான் உணர்ந்து கொள்ள செய்தருளும். என்னுடைய அருகாமையில் நீர் இருக்கிறீர், என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் நீர் இருக்கிறீர். எப்பொழுதெல்லாம் எனக்கு வலியும் வேதனையும் வருகிறதோ அந்த வலியும் வேதனையும் முற்று பார்க்காமல் அதன் அருகாமலே நீர் நின்று கொண்டிருக்கிறீர். எனக்கு கேன்சர் இருக்கிறது, எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, எனக்கு நோய் நொடிகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், நான் அதன் பக்கத்தில் இருக்கிறேன், அதை மிதித்து விட்டு வா. கடலிலே கீழே பூதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மிதித்து நடந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் சர்வசக்தனாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கொரோனா வியாதி, தொற்று வியாதி, இதன் விளைவாக வரக்கூடிய பின் விளைவுகள் இவற்றையெல்லாம் சந்திப்பதற்கும் வென்றெடுப்பதற்கும் ஜெயித்து நாம் வருவதற்கும் கடவுள் நமக்கு சக்தி கொடுத்து கொண்டிருப்பார். இதுதான் இன்றைய நாளில் நாம் உணர வேண்டியது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை நாம் கண்டுணர்வோம், அவருடைய பாதையை நாம் கண்டுணர்வோம். அவரே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு இன்றைய தினத்திலே நாம் அடிக்கடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய உண்மையின் பாதையிலே என்னை நடக்கச் செய்தருளும் என்று நாம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். நம் அனைவரும் விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மணியினும் பிறந்தவராம் இயேசுவை ஒருவராய் நம்புகிறேன். நாட்டோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜெபங்கள், வேண்டுதல்கள் இவை அனைத்தும் ஆண்டவருடைய பலிப்பீடத்தில் வைத்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவன் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் மௌனமாக நம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைய வாசகத்தில் 2ஆம் வாசகத்தில் கேட்டோம். புனித ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விலை உயர்ந்த மூளைக்கல்லாக இருக்கிறார். ஒரு விலை உயர்ந்த மூளைக்கல். அந்த விலை உயர்ந்த மூளைக்கல் நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். நம் எல்லோரையும் இவ்வுலக வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, எந்தவித துயரங்களை சந்திப்பதற்கும் சக்தியை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற கடவுளை நாம் உற்று பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அத்தகைய அழைப்பு பெற்றவர்களை பார்த்து புனித ராயப்பர் சொல்வார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர்கள், அரச குருக்களின் கூட்டத்தினர்,
தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தக்கு ஒளிக்கு அழைத்துள்ள ஒரு மேன்மை செயல்களை அறிவிப்பதே உங்களது பணி. தமது வியத்தக்கு ஒளியின் அழைத்துள்ளவரின் மேன்மையின் செயல்களே, ஆண்டவருடைய மேன்மை மிக்க செயல்களை எல்லாம் என்று எடுத்துச் சொல்வதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டுமென்றால், ஆண்டவரே உம்முடைய உண்மையின் வழியை, உம்முடைய வழியை நாங்கள் பின்பற்ற சக்தியை தாரும், அந்த மேன்மையின் வழியை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டிய சக்தியை தாரும் என்று நம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோர்களுக்காக, குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற நம்ம அன்னையர்களுக்காக, ஒருவேளை அன்னையர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக நம் அனைவரும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய வீடுகளிலே விசேஷங்கள் இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், இன்று மட்டுமல்ல கடந்த நாட்களிலோ அல்லது வரக்கூடிய நாட்களிலோ இருக்கலாம். அவர்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். திருமண நாளை சிறப்பித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய குரலை கேட்டு, அவருடைய திரு அவையின் தலைவர்களும் பொதுநிலையர்களும் ஆண்டவருடைய குரலை கேட்டு அவருடைய உண்மையின் வழியில் நடக்கின்றவர்களாகவும் அவருடைய தெய்வீக வாழ்விலே பங்கேற்கக்கூடியவர்களாகவும் இருக்க இறைவன் சக்தி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல் பாடுவோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. உரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, உரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தேன், இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தேன், உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன், உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன், தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும்
உங்களுடைய இது மானை பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களையும் ஒரு உண்மையான ஒரே இறை இயல்பிலே பங்கு பெற செய்தருளும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இதை கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியிலே முற்கால பலிகளை நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் உள்ளத்தோடு பயப்பட வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை நாம் உற்று பார்ப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று அன்போடு அழைப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்களை எப்பொழுதும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நீதிநாதன், எல்லா திருநபரோடும் திருவாவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தை நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்த அனுபத மரியா, கடவுளான ஜோசேப்பு, திருத்தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனுப்பின அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படுப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மட்டும் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. நம் ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் அன்போடு நமக்கு சொல்லுகின்ற அந்த அமைதி சமாதானத்தை நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியவர். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அத்தகைய தெய்வீக வாழ்விலே நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு தர அழைப்பு விடுத்து உணவாக மீண்டும் நம்மை தேடி வருகிறார். இந்த திருவிருந்திலே பங்கேற்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நம்மை முடிவில்லா நித்திய பேரின்ப வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா.
ஏசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவா, பாதையில் பொருளாவா. நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வு சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா, ஏசையா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்த்தியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றை காத்திடும், மரணவேளையில் என்னை கூப்பிடும். பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே, பருகவென்றன்போடு என்னை ஏவிடும். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த முழு அடைப்பிலே நீண்ட நாட்களாக வீட்டிலே அடைந்திருக்கிறோம். எனவே இந்த வினோதமான சூழல் எல்லோருக்கும் சங்கடகரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். எனவே இந்த முழு அடைப்பு காலம் எப்பொழுது மாறும், இந்த கொரோனா தொற்று நோய் எப்பொழுது நம்மை விட்டு நீங்கும், நாம் அனைவரும் மீண்டுமாக எப்பொழுது நம்முடைய பழைய நிலையை அடைவோம், நம்முடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் நம்முடைய ஆலயத்திலும் மீண்டுமாக இவ்வாறு எப்பொழுது வழிபாடு நடக்கும் என்று ஏக்கத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்திலே எனக்கு அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்புகள் அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரும்பி வரக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் பங்கை பற்றி, பங்கினுடைய ஆலையை பற்றி செய்திகள் ஏதாவது
தெரிவிக்கப்படுகிறது என்றால் அது பங்கு தந்தை மூலமாகவோ அல்லது உதவி பங்கு தந்தையர்கள் மூலமாகவோ உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்கினியவர்களே, நம் அனைவரும் ஆயரால் வழிநடத்தப்படுகிறோம். நல்லாயன் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அப்படி என்றால் ஆயரின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலே இந்த பங்கு இப்பொழுது அவருடைய சிறப்பு பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய அன்பு பங்கு மக்கள் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும், எந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு போதுமான ஞானமும் அறிவும் விவேகமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். எனவே அதற்கு அடிப்படையிலே நம் அனைவரும் ஆலயத்தை சார்ந்த கோவில் சார்ந்த செய்திகள் வருகிறது என்றால் அது பங்கு தந்தையை அறிவிப்பார், பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மீண்டுமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காட்டுகின்ற அன்பு, இடையிலே நீங்கள் தொலைபேசி மூலமாக அழைத்து நலம் விசாரிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லுகிறீர்கள். இதற்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய அரவணைப்பும் ஜெபமும் இல்லை என்றால் எங்களால் இன்று பணி செய்ய முடியாது. எனவே தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக நாம் தயாரிப்போம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்து உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகவே கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறுதி பாடல் பாடும். தாய்மறி ஒளிமயமாதாவே, வரம் தரும் வேளையில் இகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. அருள் நிறை மாமணி பாத்திமா தாய்மறி ஒளிமயமாதாவே, வரம் தரும் வேளையில் இகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. வாழ்க மாதா,
வாக்கு